திருப்பலியின் கருத்துக்கள். இறைவனுக்கு நன்றியாக ஜான் ஜோசப் ஜெயா 46வது திருமண ஆண்டை சிறப்பிக்கின்றார். இறைவனுக்கு விரிவாக ஆசிர்வதிக்க நன்றியாக இருக்கின்றார். பிரசாந்த் குடும்பம் மற்றும் ஷேரனுடைய பிறந்த நாளை பிறந்த நாளுக்காக இறைவன் நன்றியாக திருப்பியிருக்கின்றார்கள். மேலும் மரித்த அந்தோனி ஜோசப், அகஸ்டின், சாந்தா மேரி, சகாயநாதன், பின்டோ மற்றும் தரித்தரவிருக்கின்ற ஆன்மாக்கள், யாரடையாத ஆன்மாக்கள், கிரேசா ரோசனையுடைய ஆண்களை பிரார்த்திக்க திருப்பியிருக்கின்றார்கள். மேலும் மரிய பிறப்பு கருத்துக்களுக்காக மரிய பிரான்சி நற்சுகம் அடைய திருப்பியிருக்கின்றார். இவரோடு சேர்ந்து நாம் நம்முடைய விண்ணப்பங்களை அன்றாட்டுகளை நிறைவேற்றிருப்பார் வைத்து வந்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, அதிகாலை ஒரே குடும்பமாக இறைவனை திருவடியில் ஒப்புக்கொண்டு வந்திருக்கின்றோம். இறைவன் இந்த நாளில் நமக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். இந்த நாள் முழுவதும் இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கவும் வழிநடத்தவும் வாழ்வாக்கவும் நம்மை நாம் ஒப்புக்கொடுத்து கொண்டாடுவோம். தூய மறைகளை கொண்டாட தகுதி பெறுவதற்கு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனமருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லா வல்ல இறைவனிடமும் ஏற்றுமதி செயல்படுத்தும் செல்வி
ஆண்டவர் கூறியது, அஸ்ரிய நாடு சினத்தில் நான் பயன்படுத்தும் போல் அது, தண்டனை வழங்க நான் ஏந்தும் தடி அது. இறைப்பற்றில்லா நாட்டினருக்கு அந்நாட்டை நான் அனுப்புகிறேன். எனக்கு சினமூட்டின மக்களை நொறுக்க அதற்கு ஆணை கொடுக்கிறேன். அம்மக்களை கொள்ளையிடவும் அவர்கள் பொருட்களை சூறையாடவும் தெருவில் கிடக்கும் சேற்றை போல அவர்களை மிதித்து போடவும் அதற்கு கட்டளை தருகிறேன். அசிரிய அரசன் நினைப்பதோ வேறு, அவனது உள்ளத்தில் எழும் திட்டங்கள் வேறு. மக்களினங்கள் அழிந்து நாசமாவதை தன் இதயத்தில் எண்ணுகிறான். பல்வேறு இறைத்தாரையும் வெட்டி வீழ்த்த அவன் விரும்புகிறான். ஏனெனில் அவன் இவ்வாறு சொன்னான், என் கை வலிமையாலே நான் அதை செய்து முடித்தேன். என் ஞானத்தாலும் அறிவு கூர்மையாலும் அதற்கு திட்டங்கள் தீட்டினேன். மக்களினங்கள் தங்களிடையே வைத்துள்ள எல்லைகளை அகற்றினேன். அவர்களுடைய கருவூலங்களை சூறையாடினேன். அரியணில் வீற்றிருந்தவரை ஒரு காலை மிதிப்பது போல் மிதித்து போட்டேன். குருவி கூட்டை கண்டு பிடிப்பது போல் என் கை மக்களினங்கள் செல்வங்களை கண்டு எடுத்துக் கொண்டன. புறக்கணித்த முட்டைகளை ஒருவன் பொறுக்கி எடுப்பது போல் நாடுகள் யாவற்றையும் ஒருங்கே சேர்த்து கொண்டேன். எனக்கு எதிராக ஒருவரும் இறக்கை அடிக்கவில்லை, வாய் திறக்கவில்லை, கீச்சென்று ஒளி எழுப்பவும் இல்லை. வெட்ட பயன்படுத்துவதற்கு மேலாக கோடாரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ? அறுப்பவனை விட தன்னை சிறப்பு மிக்கதாக வாழ் கருத இயலுமோ? தன்னை தூக்கியவனை சுழற்சி வீச கைத்தடியால் போடுமோ? மரமல்லாத மனிதனை தூக்க மரத்தால் ஆன கோலால் இயலுமோ? ஆதலால் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் பாழாக்கும் கொள்ளை நோயை அவனுடைய கொழுத்த வீரர்கள் மேல் அனுப்புவார். அவனது மேன்மையின் கீழ் தீ ஒன்றை வைப்பார். அவர் நெருப்பு மூட்டுவார், அது கொழுந்து விட்டு எரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவரே அவர்கள் மக்களை நசுக்குகின்றனர். உமது ஒருமை சொத்தான அவர்களை ஒடுக்குகின்றனர். கைப்பெட்டினரையும் அந்நியரையும் அவர்கள் வெட்டி வீழ்த்துகின்றனர். திக்கற்றவரை அவர்கள் கொலை செய்கின்றனர். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் இதை கண்டுகொள்வதில்லை, யாக்கோபின் கடவுள் கவனிப்பதில்லை என்கின்றனர். மக்களிடையே அறிவிகளாய் இருப்போரே உணருங்கள், மதிக்கெடரே இப்பொழுதும் நீங்கள் அறிவி பெறுவீர்கள். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ? கண்ணை உருவாக்கியவர் காணாதிருப்பாரோ? மக்களினங்களை கண்டிப்பவர் மானிடருக்கு அறிவூட்டுபவர் தண்டியாமல் இருப்பாரோ? ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். தம் உரிமை சுத்தம் அவர்களை கைவிடார். தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும். நேரிய மனத்தினர் அதன் வழி நடப்பர். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். அனைவரும் எழுந்திருக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கு மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றேன்.
எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரும் அன்றி வேறு எவரும் தந்தை அறியார் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, ஆண்டவராகிய கடவுள் மனிதனை படைக்கின்ற பொழுது தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கின்றார். தன்னுடைய ஆவியை அதன் மேல் அவன் மீது ஓதி அவனுக்கு உயிர் கொடுக்கின்றார். இவ்வாறு மனிதனை தன்னுடைய சாயலிலும் உருவிலும் படைக்கின்ற பொழுது அவன் கடவுளை வெளிப்படுத்தாது அவன் கடவுளை போன்று இருக்கிறான் என்பதையும் கடவுளை வெளிப்படுத்தாது இருக்கிறான் என்பதையும் பார்க்கின்றோம். நாம் அனைவருமே கடவுளின் சாயல் படைத்தவர்களாக பொழுது நாம் கடவுளை உள்ளத்திலிருந்து வெளிப்படுத்துகிறோமா என்பதுதான் பெரிய ஒரு சிந்தனை. இறைவனுக்கு வாழ்வு கொடுக்கின்றார், உயிர் கொடுத்திருக்கின்றார். அவருடைய சாயலும் உருவிலும் படைத்திருக்கின்றோம். நாம் பிறரை பார்க்கின்ற பொழுது கடவுளை பார்க்கின்றோம். பிறர் நம்மை பார்க்கின்ற போது கூட கடவுளை பார்க்கிறோம். ஏனென்றால் அவருடைய உருவில் படைக்கப்பட்ட நாம் அனைவருமே அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் கடவுளை நாம் நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறோம். அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய பண்புகள், அவருடைய நடைமுறைகள் அனைத்துமே கடவுளை சார்ந்ததாக இருந்ததான் என்பதை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக அனைவரும் அதன் அனைத்து செயல்பாடுகளுமே தடை கற்களாக ஒருவரை பார்க்கணும். ஏன் நம்முடைய பாவங்கள், நம்முடைய தீமைகள், நம்முடைய எண்ணங்கள் அனைத்துமே தீமையை சார்ந்து இருக்கின்ற பொழுது நாம் கடவுளை வெளிப்படுத்த முடியாது. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் கடவுள் இருக்கின்றார் என்பதை, அவரால் படைக்கப்பட்டோம் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக வாழ்கின்ற பொழுது நம்மில் தீயவைகள் ஏற்படுகின்ற போதெல்லாம், பாவங்கள் குறிப்பதெல்லாம் நாம் கடவுளை வெளிப்படுத்தாத வருகின்றோம். ஏனென்றால் கடவுளை எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்கள் கிடையாது, கடவுளுடைய பார்வைகள் நம்முடைய பார்வைகள் கிடையாது. இதுதான் நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவை இறை புகழ்ச்சியோடு தொடங்குகிறார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், எனில் ஞானிகளுக்கு இதை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துகிறேன். எதை மறைக்கின்றார்? கடவுளை அறியவும் அவரை அன்பு செய்ய வேண்டும் என்ற மனிதனுடைய தன்மையிலே அதை மறைத்து விடுகிறார். யாருக்கு மறைக்கின்றார்? அறிஞர்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து விடுகிறார் என்றால் அறிஞர்களும் ஞானிகளும் கடவுளை நித்தியவர்கள் என்பதை, அறிவாற்றல் உள்ளவர்கள் என்பதை, நாங்கள் தான் ஞானிகள் என்றும் அகங்காரத்தோடும் ஆணவத்தோடும் அதிகாரத்தோடும் வாழ்கிற பொழுது கடவுளுடைய திருவுளம் அவர்களுக்கு தெரியாது. கடவுளுடைய அந்த கடவுளை அறிகின்ற தன்மை அவர்களுக்கு தெரியாது வாழ்கின்றார். இப்படி வாழ்கின்ற பொழுது கடவுள் அவர்களுக்கு அறிவு வாழ்வது கடவுளுடைய அந்த மாசு இல்லாத பொழுது கடவுளுடைய திருவுளத்தை அவர்கள் மறைத்து அவர்களுக்கு மறைத்து யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? யார் கடவுளை அறிய முடியும் சொல்லும் பொழுது குழந்தை உள்ளப்பட்டவர்களாக, குழந்தை எளியவர்களாக, யாரெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் எளியவராக இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் கருணை உள்ளம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள், யாரெல்லாம் அன்பு கொண்டவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் உள்ளத்திலே ஆண்டவரை அறிய முடியும். இதுதான் கடவுளுடைய திருவுளமாக இருப்பது என்று நற்செய்தி வாசனை பார்க்கிறோம். எனவே நாம் அதை கடவுளை அறிய வேண்டும் என்றால், நாம் கடவுளை அடைய வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளம் இரக்கமுள்ளமாக இருக்க வேண்டும், குழந்தை உள்ளமாக மாற வேண்டும், எளிய உள்ளமாக மாற வேண்டும். எளிய உள்ளத்தில் தான் ஆண்டவரை எதிர்பார்க்க முடியும் என்று சொல்லப்படும். எனவே குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக நாம் மாற முடியும். இன்னரசன் குறைய முடியாது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும். அப்படி என்றால் நாம் அனைவருமே குழந்தைகளாக மாறாமல் அந்த விண்ணரசன் நுழைய முடியாது சொல்லுகிற பொழுது நம்முடைய இருண்ட இதயத்தை வைத்துக்கொண்டு, பாவம் நிறைந்த இதயத்தை வைத்துக்கொண்டு, பாவம் உள்ள வாழ்க்கையை வைத்துக்கொண்டு நாம் விண்ணரசன் நுழைய முடியாது. ஆனால் எளிய ஏழ்மை கொண்ட இந்த உள்ளத்து கபடமற்ற பாவம் இல்லாத ஒரு குழந்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது பெற்றோர்களை சார்ந்து வாழ்கிறது. பெற்றோர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறது. பெற்றோர்களுக்கு அவங்களுடைய படி நடக்கிறது. இவ்வாறு அந்த குழந்தை உள்ளம் மாசு மறுபட்டு உள்ளம் போல இருப்பது போல அந்த அத்தகைய உள்ளத்தில் தான் ஆண்டவருடைய திருவுளத்தை அறிய முடியும், ஆண்டவருடைய திட்டத்தை உணர முடியும், ஆண்டவரை நாம் அடைய முடியும். இத்தகைய
தன்மையில் தான் இதை வாசகம் நமக்கு கூறுகிறது. இறைவனின் திருவுளத்தை அறிந்து கொள்ள நாம் அனைவரும் குழந்தைகளாக மாற வேண்டும், இரக்கமுள்ளவர்களாக மாற வேண்டும். பிறரை அன்பு செய்கின்ற பிறரும் கடவுளின் உருவிலும் சாயல் படைக்கப்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டு அந்த வழி நடக்கின்ற பொழுது நாம் அடைவோம். முதல் வாசகங்களை பார்க்கின்றோம். இஸ்ராயேல் மக்கள் கடவுளை விட்டு பிரிந்து போகிறார். அசிரிய நாடு ஒரு கருவியாக ஆண்டவராகிய கடவுள் பயன்படுத்துகிறார் என்பதை முதல் வாசகம் சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அசிரிய நாடு என்ன செய்கிறார்கள்? நாட்டில் இஸ்ராயேலை போர் கொண்டு அடிமைப்படுத்தி அடிமைகளாக நடத்துகிறார். இது கடவுளுடைய திருவிழம் என்று இறைவாக்கினர் எசையா சொல்கிறார், பொருள் கொள்கிறார். இது கடவுளுடைய கருவியர் என்றால் அவர்கள் பாடு புகட்ட வேண்டும். தன்னுடைய கடவுளுடைய அன்பிலிருந்து பிரிந்து சென்று விட்டால் இஸ்ராயேல் மக்களை நம்பிய கடவுள் அவர்கள் வேறு தெய்வத்தை வழிபட்டு உண்மையான தெய்வத்தை மறந்துவிட்டார் என்பதால் அசிரியருடைய அடிமைகளுக்கு ஆனார்கள் என்பதை சொல்லப்படும். மீண்டுமாக ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய அதிலிருந்து மீட்டுக் கொள்ள என்ன செய்கிறார்? ஆண்டவராகிய கடவுள் அசிரியருக்கு மீட்டுக் கொள்ள மேலும் அவர்கள் இஸ்ராயேலுக்கு இறக்கம் கொண்டு மீண்டுமாக அவர்களுக்கு விடுதலை கொடுப்பவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, கடவுளுடைய திருவுளத்தையும் கடவுளுடைய எண்ணங்களையும் நாம் கடவுளுடைய அன்பையும் பிரிந்து வாழ்கின்றதெல்லாம் நமக்கு வேண்டியது கிடைக்காத அருள் வளத்தையும் நாம் தவறிவிடுகிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அருள் வளர்த்து ஆசிரியர் எழுதுகிறோம். ஆனால் இன்னும் ஆண்டவராகிய கடவுள் கரம் நீட்டி அழைக்கின்றார். என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன் என்ற தன்மையில் குழந்தை உள்ளத்தோடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை தரிசிக்க நம்முடைய உள்ளத்தை அவருக்கு கொடுக்க எளிய உள்ளத்தோராய் மாறுவோம். இறையொளி பெறுவோம். ஆமென். எல்லாம் தருகின்றேன், என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், என்னையும் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நான் என்னையே உம்மிடம் தருகின்றேன். பிறரின் சுமையை விரும்பி சுமக்க என்னையும் தகுதியாக்குவாய். சகோதர சகோதரி, என்னுடைய மாநில தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக கொண்டாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் இறைவனுக்காகவும் உமது கையில் பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உமது நம்பிக்கையாளர்களுக்கு வளர்வதன் மூலமாக இவற்றை மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
ஏனெனில் எங்கள் தோழரை நமக்கு தேவை என்று ஆயினும் நாம் உமக்கு நன்றி செலுத்துவது முதல் கொடையாகும். நாங்கள் உண்மை போன்றவரைக்கும் உம் ஆட்சி மீது விடுத்தாதே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானக தூதர் புத்திரோடு கொண்டு சேர்ந்து நாங்கள் உண்மை போன்றேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீயாகவே தூயவர் என்று அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை பொழுதே காணிக்கைகளை வெளிப்படுத்த வேண்டும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உலகழித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உணவை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இந்த அர்த்தத்தின் திட்டம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பினை மூன்று வாழ்வதும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் எண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் ஊழியக்குரிய தவம் ஒன்றை ஏற்றுக்கொண்டே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வேறு கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் அவங்களும் எங்களை தூயாவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாமிடம் என்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை எனக்கு உங்களுடன் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராய பீட்டர் மற்றும் துணையாயர் எல்லா தங்கள் ஏறாகிய நபரோடு ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்திடணும். ஈரோடு என்று அழைத்துக் கொண்ட அந்தோனி ஜோசப், அகஸ்டின், சாத்ரா மேரி, சகாயநாதன் பின்டோ மற்றும் முத்தரித்தல் ஆன்மாக்கள், யாருடைய ஆன்மாக்கள், திரேசா, ரோஸ்மேரி மடியாக நினைவு வந்தரிடம் உம் திருமகனோடு அவரின் இறப்பில் இணைக்கப்பட்டது இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தார்கள். வேறு உயிர்த்தின் எதிர்நோக்குடன் தூரோன் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரின் இரக்கத்துடனே போகும் திருமுக வழியும் ஏற்றவிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய் கடவுளை கண்டித்தாயின மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உதவராகிய புனிதர் அனைவரும் நான் நிலைவாழும் அவர் தகுதி பெற்று முதற்மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்றேற்றும் வரமோடும் உண்டாகும். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிப்பையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் நின்று சொல்வோம்: விண்ணுலகிற்கு எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றுகிறக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமையான தலைவர்கள் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் கொண்டாடுகிறோம். புதிய இரக்கத்தின் உதவியான பாவத்திலிருந்து எப்பொழுது நிறைவேற்று யாதொரு கலக்கமும் நிர்ணயமாயிருக்குமா அவன் எதிர்நோக்கியிருக்க பேன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்துவரும் மந்திரே, எங்கள் பாவங்களை பாராமல் திருவாவின் நம்பிக்கையை கொண்டோம். உமது திருமணத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் மற்றும் நடத்துகிறார். இன்றைக்கு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உம்முடைய அமைதி அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் தமரியே. எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் தமரியே. எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் சபை, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்மரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். இன்னாண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடர் நடத்தும் நம்மை பார்த்து நினைவார் வழிபடாதே. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடைய படைகளை கேட்டுக்கொண்டு நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவர்களில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பது அனைவரும் அவற்றை மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. காவலான